சார், எனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும். பால்கோவா? வாவ், எனக்கும் அதான் ரொம்ப பிடிக்கும். இனிமே அவ நீ இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. உனக்கு துணையா நான் இருக்கேன்னு தியாவுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கலாமா? ரேஷ்மாவ அந்த தியா அடிக்கும் போது செழியனுக்கு தியா மேல கோபம் வரல. ஆனா தியா என்ன கார் ஏத்தி கொல்ல வந்தப்போ செழியனுக்கு ஏன் கோபம் வந்துச்சு உனக்கு தெரியுமா? நான் சொல்லவா? அவருக்கு என் மேல காதல் இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணுனதும் அவர் துடிச்சு போயிட்டாரு. நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதான், எனக்கு தெரியும். நிச்சயமா நான் செழியன் மனசுக்குள்ள இருக்கேன். ஆனா என்கிட்ட அவர் காதல சொல்ல ஏதோ ஒண்ணு தடுக்குது. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா சீக்கிரமே என்கிட்ட காதல சொல்லுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கண்ணனுக்காக வாழ்ந்த மாதிரியே நானும் என் செழியனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரோட நிஜத்தோட வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசைய நீ நிறைவேற்றி வைக்கிறியா? என்ன அமைதியா இருக்க? நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். அதனாலதான் செழியன் கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்க போற. ஒரு காதலோட வலியும் வேதனையும் உனக்கு நல்லாவே தெரியும். அதனால எங்க காதலை எப்படியாவது சேர்த்து வச்சிரு. நீ சேர்த்து வைப்பேன்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். என்ன 7:30 எதிரில் வருது? இவனை எப்படி சமாளிக்கிறது? நில்லு. என்ன என்னை பார்த்தது ஏதோ மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்ப இதென்ன? சொல்லு, இதென்ன? இதுவா? காக்காக்கு வைக்கிறதுக்கு சோறு. காக்காக்கு வைக்கிற சோற நீ எதுக்கு மறைக்கிற? யாருக்கனும் பற்ற கூடாதுல, அதுக்குதான். கண்ணு பட்டா? காக்காக்கு வைக்கிற சோத்த கண்ணுல பார்த்தா கண்ணு தெரியாம போயிடும்னு சொல்லுவாங்க. இது என்ன புது கதையா இருக்கு? நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே. நம்பிக்கை இல்லனா பாருங்க, உங்க கண்ணு தானே போக போகுது. வேணாமா. நீ முதல்ல போமா. போமா.
மா போமா முதல்ல. மா போமா. ஏற்கனவே ஈவினிங்ல கண்ணு மங்களா வேற தெரியுது. இவன் மொத்தமா முடிச்சு விட்டுருவா போல இருக்கே. சை, இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு. சார், காயத்ரி, இப்போதான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீயே வந்துட்ட. என்ன பத்தி நினைச்சீங்களா? என்ன சார் நினைச்சீங்க?